ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். வணக்கம் நேயர்களே, உங்கள் அபிமான அகம்புறம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ராஜ்போகன். ஜனநாயகம் திரும்புவது என்பது சாத்தியமல்ல. ஆனால் ஒரு சுண்டுவரலை கூட இந்திய அரசு அமைக்கவில்லை என்பது அது மிக மிக ஒரு வரலாற்றில் ஒரு அருவருக்கத்தக்க செயல். அமெரிக்கா ஒரு சின்ன நெருக்குதலை ஈழத்தமிழர் விஷயத்தில் ஏன் இலங்கை அரசுக்கு கொடுக்கிறது என்று சொன்னால், தமிழர்களுடைய நியாயமான உரிமைகள் சார்ந்த விஷயங்களில் அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அதாவது நரேந்திர மோடியின் வழியாக இங்கு வகுப்புவாதமும் கார்ப்பரேட் அரசியலும் ஒன்று சேர்க்கப்படுகிறது. இது ஆபத்தான ஒன்று. இன்றைய அகம்புறம் நிகழ்ச்சியிலும் கூட கடந்த வாரத்தினுடைய விருந்தினர், கவிஞர், எழுத்தாளர், பதிப்பாளர் திரு மணிசுபுத்திரன் அவர்களோடு தொடர்ந்து நாம கதைக்க இருக்கிறோம். வணக்கம் மணிசுபுத்திரன். வணக்கம். பல்வேறு விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ குறிப்பா இலங்கையில 2009ஆம் ஆண்டு போர் தன்னுடைய உச்ச நிலையில் உக்கிரமாக நிகழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எத்தகைய மனநிலையில் இருந்தீர்கள்? அந்த காலகட்டத்தில் நீங்கள் எழுதிய ஏதாவது கவிதைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? இலங்கையில் நடந்த இனப்படுகொலை என்பது உண்மையில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இரண்டாவது மிகப்பெரிய முக்கியமான, எனக்கு என்னுடைய மனதை பைத்தியம் பிடிக்க செய்த ஒரு சம்பவம் என்று சொல்லலாம். அதாவது நான் அடிப்படையில் ஒரு மார்க்சியன். அந்த வகையில் சோவியத் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சி என்பது முதலில் என்னுடைய இளம் வயதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான மனோரீதியான ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம் என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு ஈழத்தில் நடந்த இந்த இனப்படுகொலை என்பது அது உண்மையில் இந்திய தேசியம், அரசியல் என்ற அனைத்தின் மீதான ஒரு நம்பிக்கையும் இழக்கச் செய்த ஒரு காலகட்டம் இது என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த இனப்படுகொலையை விட அந்த இனப்படுகொலையை சர்வதேச சமூகம் எப்படி கைவிட்டது, எப்படி புறக்கணித்தது என்பதுதான் இன்றைக்கும் வரைக்கும் ஒரு ஆறாத காயமாக இருக்கிறது. இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான அறிவுஜீவிகள், மனித உரிமையாளர்கள், மனித உரிமை போராளிகள், உலகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாமுமே கூட நமக்கு மிக அருகாமையில் நடந்த இந்த மாபெரும் மானுட அவலத்தை, இனப்படுகொலையை கண்டும் காணாமல் இருந்தார்கள் அல்லது பட்டும் படாமல் பேசினார்கள் என்பதை உண்மையில் இப்பொழுது நினைத்து பார்த்தால் கூட ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த அளவிற்கான ஒரு மிகப்பெரிய மானுட பேரழிவு, ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை, ஒரு மனித விரோத குற்ற நடவடிக்கை அது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு தமிழர்களையும் அது எப்படி உலுக்கி எடுத்ததோ, அதாவது அவர்களுடைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று காயமாக அது மாறிவிட்டது என்பதை எல்லோருமே உணர்ந்திருந்தார்கள். அவர்களில் ஒருவனாக பல இரவுகள் நான் தூக்கமற்று தவித்திருக்கிறேன். ஒரு கையாளாகாத தனம் அல்லது ஒரு விதமாக என்ன செய்வதென்று தெரியாத ஒரு திக்கற்ற நிலை. ஈழத்திலிருந்து என்னுடைய நண்பர்கள், ஒவ்வொரு நாளும் தொடர்பில் இருந்த நண்பர்கள், அவர்கள் பகிர்ந்து கொண்ட செய்திகள், பல நண்பர்கள் பிறகு இறந்து விட்டார்கள் என்கிற செய்தியை, வேறு நண்பர்கள் மூலமாக இறந்தபோது அடைந்த அதிர்ச்சி, உண்மையில் இது எத்தகைய ஒரு காலம் என்கிற மிக கொடூரமான ஒரு மனநிலையை நான் அந்த நாட்களில் நான் அடைந்தேன் என்று சொல்லலாம். அப்போதுதான் நான் ஒரு கவிதை எழுதினேன். வரலாறு என்னும் பைத்தியக்கார விடுதி என்கிற ஒரு கவிதை. உண்மையில் ஒட்டுமொத்த வரலாறுமே கிட்டத்தட்ட அது ஒரு பைத்தியக்கார விடுதியாகத்தான் இருக்கிறதா என்பதை அந்த போராட்டத்தினுடைய ஒரு தோல்வி என்பது உணர்த்த ஆரம்பித்தது. எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு நம்பிக்கைகள், எவ்வளவு கனவுகள், எத்தனை விதமான ரத்தம் சிந்துதல்கள், அத்தனையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியின் முன்னால் அது அழித்து துடைக்கப்பட்டுவிட்ட அந்த காட்சியை என்னால் இப்பொழுது நினைத்தால் கூட மனம் பதறுகிறது. அது ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு கொடுங்கனவு என்று சொல்லலாம். அந்த கொடுங்கனவை பற்றியதுதான் அந்த கவிதை. அந்த கவிதையை நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வரலாறு எனும் பைத்தியக்கார விடுதி. அந்த இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த கவிதையை நான் எழுதினேன். புலம்பெயர்ந்த என் ஈழத்து நண்பர்களை இப்போது நான் சந்திப்பதில்லை. அவர்களது மின்னஞ்சல்களை நான் திறப்பதில்லை. கணினியின் உரையாடல் அறையில் அவர்களது வணக்கங்களுக்கு இப்போது நான் பதில் வணக்கம் சொல்வதில்லை. வரலாற்றில் இதற்கு முன்பும் இதுபோலத்தான் இருந்ததா அழிவின் மௌனங்கள்? நிறைய பார்த்தாகிவிட்டது சிதைக்கப்பட்ட உடல்களின் புகைப்படங்களை. நிறைய காண்பித்தாகிவிட்டது படுகொலைகளின் படச்சொல்களை. நிறைய படித்தாகிவிட்டது கொரில்லா போர் முறையின் யுத்த தந்திரங்களை. வரலாற்றில் இதற்கு முன்பும் இப்படித்தான் சொல்லப்பட்டதா விடுதலையின் கதைகள்? 30 ஆண்டுகளின் குருதி வெள்ளம்
ஒவ்வொரு சதுர மைலாக சுருங்கி இப்போது ஒரு கண்ணீர் துளியாக அது எஞ்சிவிட்டது. தோழி, நாம் இன்று அருந்துகிற ஒவ்வொரு கோப்பை மதுவும் உன் விடுதலைக்கான இறந்தவர்களின் குருதியால் நிரம்புகிறது. அது மரணத்தின் எல்லையற்ற போதையை நம் இதயத்தில் கலக்கிறது. வரலாற்றில் இதற்கு முன்பும் இப்படித்தான் அணைந்ததா விடுதலையின் சுடர்கள்? கொலைகாரர்கள் தன்னம்பிக்கையுடன் இறுதி வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். சாத்தான்கள் மர்ம புன்னகையுடன் வேறு எங்கோ பார்த்தபடி பேச்சுவார்த்தை கலைக்கின்றன. நீதி தேவதைகளோ இது பற்றிய தகவல்கள் இன்னும் தமக்கு வரவில்லை என்கின்றனர். வரலாற்றில் இதற்கு முன்பும் கொலைக்களங்களில் மனிதர்கள் இப்படித்தான் கைவிடப்பட்டார்களா? வெவ்வேறு தலைநகரங்களில் கண்டன ஊர்வலங்கள் நிறைவுற்று தனிமையின் இருளில் என் ஈழத்து நண்பர்கள் வீடு திரும்புகிறார்கள். அரசியல் சூதாடிகள் தங்கள் சீட்டுக்கட்டுகளை கலைத்து கலைத்து அடுக்குகிறார்கள். நான் ஒரு கூட்டு பிரார்த்தனையில் பங்கெடுத்துவிட்டு சாலையோரம் அமர்ந்து மூத்திரம் போகிறேன். வரலாற்றில் இதற்கு முன்பும் இப்படித்தான் சகோதரத்துவம் நிலைநாட்டப்பட்டதா? அமைதிக்கு பின் கருணை எல்லா முனைகளிலும் ரத்து செய்யப்படுகிறது. புதுப்பிக்கப்படாத விசாக்கள், நிறுத்தி வைக்கப்படும் உதவித்தொகைகள், காலி செய்யப்படும் அகதி முகாம்கள், எங்கும் கொண்டு சேர்க்காத திரும்பும் பாதைகள். மயான பூமியை நோக்கி கிளம்புகிறது இறுகிய முகங்களுடன் சமாதானத்தின் மரணக்கப்பல். வரலாற்றில் இவ்வாறு ஒடுக்கப்பட்டவர்கள் இதற்கு முன்பு எப்போதாவது பறவைகளாக மாறி வனாந்தரங்களுக்கு பறந்து சென்றிருக்கிறார்களா? புலம்பெயர்ந்த என் ஈழத்து நண்பர்கள் இப்போது கொல்லப்பட்டவர்களை நினைவு கூர்வதில்லை. நம்பிக்கையூட்டும் வதந்திகள் எதையும் நம்புவதில்லை. யுத்தமனை செய்திகளை படிப்பதில்லை. அவர்கள் ஒரு பைத்தியக்காரரின் முகத்தை சுவரில் வரைகிறார்கள். குழந்தைகளின் இதயத்தை தின்பவனின் பெயரை சுவரில் எழுதுகிறார்கள். ஒரு அபத்த தியாகத்தின் கதையை எஞ்சியிருக்கும் தம் குழந்தைகளுக்கு சொல்லாமல் மறைக்கிறார்கள். வரலாறு இதற்கு முன்பும் இப்படித்தான் ஒரு பைத்தியக்கார விடுதியாக இருந்ததா? உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கவிதை எழுதியிருக்கிறீர்கள். அந்த நீதி தேவதைகளுக்கும் சாத்தான்களுக்கும் இடையில் கைவிடப்பட்ட மனிதர்களாக அவர்கள் உழவுவதாகட்டும், அவர்களுடைய அந்த கையறு நிலையை, அவர்களுடைய துன்பத்தை, அவர்களுடைய துயரத்தை உங்களுடைய வார்த்தைகளில் படிமங்களாக பார்க்க முடிகிறது. ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி போராட்டத்திற்கு தான் எல்லோரும் ஆளானோம். குறிப்பாக அந்த சேனல் 4 அந்த வீடியோ காட்சிகளாகட்டும், இசைப்பிரியா, தம்பி பாலச்சந்திரன் அவர்களுடைய அந்த கொலைகளாகட்டும், அதை கொலைதான் நம்ம சொல்லணும். அதையெல்லாம் பார்த்த பொழுது என்ன நிச்சயமாக, அதாவது நீங்கள் சொன்ன 2 விஷயங்களையுமே நான் என்னுடைய கவிதையில் பதிவு செய்தேன். சேனல் 4 என்று ஒரு கவிதையை நான் எழுதினேன். அந்த கவிதை என்பது இந்த சேனல் 4 வீடியோக்கள் தமிழர்களை எந்த அளவிற்கு ஒரு கையறு நிலையில் கொண்டு போய் அவர்களை எந்த அளவிற்கு வரலாற்றில் முன் நிராதரவாக நிறுத்தியது என்பதையும், நீதி கேட்கிற அவர்கள் குரல் எந்த அளவிற்கு துயரத்தின் குரலாக, வேதனையின் குரலாக, மன்றாடுதலின் குரலாக, எதிர்ப்பின் குரலாக அது இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் அந்த கவிதையில் நான் பதிவு செய்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத புகைப்படம் என்பது பாலச்சந்திரனுடைய ஒரு புகைப்படம்தான். பாலச்சந்திரனுடைய புகைப்படத்தை பார்த்தபோது உண்மையிலேயே நாம் வரலாற்றில் எந்த காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்? மனித குலத்திற்கு அது விடப்பட்ட ஒரு அறைகூவல். அது உண்மையிலேயே அது ஒரு ஈழ மக்களின் துயரம் மட்டுமல்ல, மனித குலத்தின் மனசாட்சிக்கு விடப்பட்ட ஒரு அறைகூவல். அந்த அறைகூவலை இந்த உலகம் செவிமடுத்ததா? வெளிப்படையான சாட்சியங்கள். ஒரு குழந்தை ஒரு யுத்த முனையில் கொடூரமாக கொல்லப்படுவது என்பது அந்த தேசத்தினுடைய கொலைகாரர்களை தண்டிப்பதற்கு அதைவிட வேறு எந்த ஆதாரமும் தேவையில்லை. அந்த அளவிற்கு அந்த புகைப்படம் என்பது இன்றைக்கு எப்படி ஹீரோஷிமாவில் எரிந்து கொண்டே ஓடி வருகிற ஒரு குழந்தையின் புகைப்படம் இப்போதும் மனசாட்சியின் கதவுகளை, உலக மனசாட்சி வரலாற்றின் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறதோ, அதே போல அதற்கு பிறகு உலக மனசாட்சியின் கதவுகளை, வரலாற்றின் கதவுகளை தட்டி கொண்டிருக்கக்கூடிய புகைப்படம் என்பது பாலச்சந்திரனுடைய ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்தை பற்றி ஒரு கவிதை எழுதினேன். தலைமுறைகளின் இரகசிய காயம். குழந்தைகளை கொல்பவன் விடுமுறையில் வீட்டுக்கு செல்லும் போது கொல்லப்பட்ட குழந்தைகளின் புகைப்படங்களை தன் குழந்தைக்காக எடுத்துச் செல்கிறான். விளையாட்டுப் பொருள்கள், தின்பண்டங்கள், புத்தாடைகள் எதையும் விட கொல்லப்பட்ட ஒரு குழந்தையின் புகைப்படம் குழந்தைகளுக்கு மிகுந்த வியப்பூட்டுகிறது. படைவீரனின் குழந்தை அவனிடம் கேட்டது, நீ உன் கைகளாலேயே இவனை சுட்டுக் கொன்றாயா என்று. படைவீரன், ஆம், உன்னை அணைத்துக் கொள்ளும் அதே கைகளால் தான் அவனை சுட்டுக் கொன்றேன். முன்பொரு நாள் துல்லியமாக ஒரு பறவையை சுட்டி வீழ்த்தினோமே, அதே போலத்தான் என்றான். குழந்தைகள் ஏன் கொல்லப்படுகிறார்கள் என்பதை குழந்தைகளால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அது ஒரு விளையாட்டுத்தான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உண்மையில் மொத்த உலகமுமே அதை அப்படித்தான் புரிந்து கொள்ள விரும்புகிறது. அது அமைதிக்கான போரில் ஒரு தந்திர விளையாட்டு.
நான் ஒரு முறை வேறொரு யுத்தத்தில் நிராதரவாக கிடக்கும் ஒரு குழந்தையின் பொம்மையின் புகைப்படத்தை கண்டேன். நான் அந்த பொம்மைக்கு சொந்தமான குழந்தை என்னவாகி இருக்கும் என்று நீண்ட நாட்கள் யோசித்துக் கொண்டிருந்தேன். இப்போது கற்பனைகளுக்கு அவசியமில்லை. நிராதரவாக கிடக்கும் கொல்லப்பட்ட குழந்தைகளே ஏராளமாக கிடைக்கிறார்கள். ஒரு குழந்தையை கொல்வதற்கு முன் அவன் பசிக்கிறது என்கிறான். அவனுக்கு தின்பதற்கு ஏதாவது தருகிறார்கள், குடிப்பதற்கு தண்ணீர் தருகிறார்கள். அந்த படை வீரர்கள் யாராவது ஒருவன் அந்த சிறுவனை ரகசியமாக முத்தமிட்டிருக்கவும் செய்யலாம். கொல்லப்படவிருக்கும் ஒரு குழந்தை அங்கு வெறுமனே அமர்ந்திருக்கிறான். இந்த உலகம் இன்னும் எவ்வளவு கருணைமிக்கதாக இருக்கிறது என்பதை நினைக்கும் போது நான் மனமுடைந்து போகிறேன். நீங்கள் இந்த கதையை எத்தனையாவது முறை படிக்கிறீர்கள்? வேண்டாம், உங்கள் காதுகளை மூடிக்கொள்ளுங்கள், உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள், உங்கள் இதயத்தை மூடிக்கொள்ளுங்கள். ஒரு சிறுவனின் பச்சை ரத்தம் இந்த மண்ணில் பெருகுவதை ஒரு தியானத்தை பார்ப்பது போல பார்ப்பதற்கு ஒரு பயிற்சி தேவை. நீங்கள் ஒரு பாலச்சந்திரனின் படத்தை மட்டும் பார்த்தால் போதாது, இன்னும் நிறைய படங்கள் நமக்காக காத்திருக்கின்றன. இன்றைய என் மதுவில் கொல்லப்பட்ட ஒரு குழந்தையின் ஒரு துளி இரத்தத்தை கலந்து விடுகிறேன். பிறகு எனது பரம்பரையின் எல்லா மதுக்கோப்பைகளிலும் அந்த இரத்தத்தை கலக்கிறேன். எனது குழந்தைகளுக்கு அந்த இரத்தத்தின் ருசி என்னவென்பதை காட்டுகிறேன். எங்களது ஒவ்வொரு தலைமுறையின் இரகசிய காயமாக அந்த இரத்தத்துளி இனி பயணம் செய்து கொண்டே இருக்கும். எங்களது ஒவ்வொரு தலைமுறையின் இரகசிய காயமாக அந்த இரத்தத்துளி இனி பயணம் செய்து கொண்டே இருக்கும். அண்மையில் நாங்கள் கேட்ட ரசித்த தாக்கத்திற்குள்ளான மிகப்பெரிய ஒரு ஆக சிறந்த கவிதை என்று இதை சொல்லலாம். இந்த இரத்த துளியோடு இந்த பகுதியினுடைய விளம்பர இடைவெளிக்கு செல்கிறோம். இது ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கான உறவு பலம் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவெளி. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் நேர் நெஞ்சங்களை வரவேற்கிறோம். கவிஞர் மணிஷபுத்திரன் அவர்களே, இலங்கையில் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் அல்லது நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல், இந்த ஜனநாயக நடைமுறைகளை, ஜனநாயக போக்கை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்கள் கருத்து என்ன இது குறித்து? இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வைக்கப்படாமல், கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படாமல், தமிழர் பகுதிகளிலிருந்து இராணுவம் வெளியேறாமல், அங்கு ஒரு முழுமையான ஒரு சுயாட்சிக்கான ஒரு சூழல் அங்கு நிலவாமல், போர்க்குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல், நீங்கள் அங்கு ஒரு ஜனநாயகம் திரும்பி இருக்கிறது அல்லது அங்கு தேர்தல்கள் நடக்கின்றன, வேறு யாரோ பதவியேற்கிறார்கள் என்பதெல்லாம் தமிழர்களை வரலாற்று ரீதியாக ஏமாற்றுவதற்கான ஒரு நாடகங்களாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஜனாதிபதி ராஜபக்சே தோற்கடிக்கப்பட்டது என்பதே அது ஒரு வரலாற்று நாடகம் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து. ஏனென்றால் அவருடைய கட்சியைச் சேர்ந்த ஒருவரே அவருக்கு எதிராக போட்டியிடுகிறார். அவர் அமைச்சரவையில் இருந்தவரே, போர்க்குற்றத்தில் அவரோடு சேர்ந்து நின்றவரே அவரை எதிர்த்து போட்டியிடுவதும், பிறகு அவர் வெற்றி பெறுவதும், ராஜபக்சே தோல்விடுவதும் என்பதும் சர்வதேச ரீதியான அழுத்தத்தை, அதாவது இலங்கையை ஒரு போர்க்குற்ற நாடாக அறிவிக்க வேண்டும், ராஜபக்சேயை ஒரு போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய உலகத்தினுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக இது நடத்தப்பட்ட ஒரு நாடகம் என்று எனக்கு தோன்றுகிறது. இப்போது ராஜபக்சே திரும்பவும் தேர்தலில் முன்னிறுத்தப்படுவது என்பது கூட, கிட்ட ஒரு பிரதமர் பதவிக்காக அவர் போட்டியிடுவது என்பது கூட இந்த விதமான ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான். என்றால் அங்கு சிங்கள பேரினவாத இனவாத அரசு என்பது, பௌத்த இனவாத பேரினவாத அரசு என்பது தொடர்ந்து அதிகாரத்தை கையில் வைத்திருக்க விரும்புகிறது. தொடர்ந்து தமிழர்களின் மீதான ஒடுக்குமுறையை தளர்ச்சியற்ற வகையில் கட்டமைக்க விரும்புகிறது என்பதைத்தான் இலங்கையில் நடக்கக்கூடிய இந்த நடைமுறைகள் அனைத்தும் நமக்கு காட்டுகின்றன. அங்கு ஆட்சி மாற்றங்கள் நடந்தபோது கூட, ராஜபக்சே பதவியை இழந்தபோது கூட தமிழர்களுக்கு செய்யப்பட வேண்டிய எந்த நியாயமும் செய்யப்படவில்லை. இன்றைக்கும் அதே இராணுவம் சார்ந்த கொடுமைகளும், இளைஞர்கள் காணாமல் போவதும், தடுப்பு முகாம்களில் மக்கள் வைக்கப்பட்டிருப்பதும் இன்றும் கூட தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஜனநாயக நாடகங்கள் என்பது சர்வதேச சமூகத்தை ஏமாற்றக்கூடிய ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்ப விடுதலை போராட்டம் என்பது ஆயுதமேந்திய போராட்டமாகத்தான் இருக்க வேண்டுமா? அறம் சார்ந்து அரசியலில் நுழைந்து அந்த நாடாளுமன்றத்திற்கோ பாராளுமன்றத்திற்கோ செல்லக்கூடிய ஒரு ஜனநாயக போராட்டமாக மாறக்கூடாதா? இல்லை, ஜனநாயகம் என்பது வெறுமனே நாடாளுமன்றத்திற்கு பிரதிநிதிகள் செல்வது மட்டுமல்ல. மக்கள் ஒரு ஜனநாயக சூழலில் முதலில் வாழ வேண்டும். அதுதான் மிக மிக முதன்மையானது. மக்களுக்கு அடிப்படையான ஜனநாயக உரிமைகள் இல்லாமல் ஒரு தேர்தலை நடத்துவது மட்டும் ஒரு ஜனநாயக ரீதியான செயல்பாடாக மாறிவிட முடியாது. இவ்வளவு பெரிய இனக்கொடு படுகொலையை நிகழ்த்திவிட்டு அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் நாங்கள் தேர்தல்களை நடத்துகிறோம், நீங்கள் தேர்தல்களில் பங்கெடுங்கள் என்று கேட்பது மட்டும் அது உண்மையில் ஜனநாயகத்தை எந்த விதத்திலும் ஒரு மதிக்காத, ஜனநாயகத்தை பொருட்படுத்தாத
ஒரு இராணுவ வல்லாட்சிக்கு ஒரு போர்வை பொருத்துகிற ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னொன்று, இந்த தேர்தல்கள் மூலமாக தமிழர்களுடைய பகுதிகளிலிருந்து பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுவது என்பது ஒரு நல்ல விஷயம்தான். ஏனென்றால் ராஜபக்ஷ தோல்வியடைந்ததற்கு அன்றைக்கு தமிழர்கள் அளித்த வாக்குகள் தான் காரணம் என்பதையும் ஒரு பரவலாக முன்வைக்கப்பட்ட ஒரு உண்மை. ஆனால் இந்த பிரதிநிதிகள் செல்வதன் மூலமாக இலங்கை அரசினுடைய சிங்கள பேரினவாத அரசினுடைய செயல்பாடுகளில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா என்றால் நிச்சயமாக அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சூழல் இப்போது இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் சர்வதேச விசாரணையை கோராமல் போர்க்குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் அங்கு ஜனநாயகம் திரும்புவது என்பது சாத்தியமல்ல. போர்க்குற்றவாளிகள் தமிழர்களுக்கு ஜனநாயகத்தை கொடுப்பார்கள் என்பது நம்முடைய மூட நம்பிக்கை என்று நான் நினைக்கிறேன். இங்கு இந்தியாவில் சார்பாக அப்போதிருந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என்று பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றது. ஒரு காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணிப்பதன் மூலமாக இந்தியா தனது கடமையை செய்துவிட்டது ஈழ பிரச்சனையில் என்று சொல்லிவிட முடியுமா? இல்லை, அன்றைக்கு இருந்த ஒரு அழுத்தம் காரணமாக பிரதமர் போகவில்லையே தவிர வெளியுறவுத்துறை அமைச்சர் போகத்தான் செய்தார், அங்கு கலந்து கொள்ளத்தான் செய்தார். அதாவது ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வதோ கலந்து கொள்ளாமல் இருப்பதோ முக்கியமல்ல. இதையே நீங்கள் இங்கிலாந்தினுடைய பிரதமர் அங்கு போன போது அவர் அங்கு கலந்து கொண்டார். ஆனால் அவர் தமிழர் பகுதிகளுக்கு செல்கிறார், அவருடைய துயரங்களை கேட்கிறார், அதை சர்வதேச சமூகத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறார். அதன் வழியாக அவர் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று கடமையை அவர் செய்கிறார். ஆக இந்திய அரசு என்பது ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை கூட தன்னுடைய வரலாற்று கடமையை செய்ததில்லை. அதாவது இலங்கை ஒரு அண்டை நாடு, தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களோடு அவர்களுக்கு இரத்த உறவு இருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் இரண்டாம் பட்சமாக வையுங்கள். அது ஏதோ ஒரு நாடு என்று கூட வைத்துக்கொள்வோம். அப்போது இந்தியா போன்ற ஒரு நாட்டிற்கு ஒரு அடிப்படையான தார்மீக பொறுப்பு இருக்கிறது. ஆனால் குறைந்தபட்சம் அந்த தார்மீக பொறுப்பை கூட இந்திய அரசு மேற்கொள்ளவில்லை. அந்த வகையில் இது ஒரு அறமற்ற அரசாக அல்லது எந்த விதமான சர்வதேச ரீதியான நெறிமுறைகளையும் பின்பற்றாத ஒரு அரசாகத்தான் இந்திய அரசு இருக்கிறது. ஏனென்றால் இந்திய அரசிற்கு அது ஒரு அண்டை நாடு என்பதில் மட்டுமல்ல, பல்வேறு விதமான இரத்த வழி உறவுகளையும் பொருளாதார உறவுகளையும் இலங்கையோடு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு என்கிற முறையில் அது ஒரு மிகப்பெரிய தார்மீக பொறுப்பை ஏற்றிருக்க வேண்டும் அங்கு நடந்த இனப்படுகொலைகளுக்கு. ஆனால் ஒரு சுண்டுவரலை கூட இந்திய அரசு அமைக்கவில்லை என்பது அது மிக மிக ஒரு வரலாற்றின் ஒரு அருவருக்கத்தக்க செயல், ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்செயல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கனடா நாட்டினுடைய பிரதமருக்கு இருக்கக்கூடிய தமிழர் நலன் சார்ந்த அக்கறை கூட இந்திய பிரதமருக்கு இல்லாமல் அவர் மாநாட்டிற்கு செல்லவில்லை, புறக்கணித்தார். இதன் மூலமாக தமிழ் ஆர்வலர் போல தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் ஒரு பெரிய பரப்புரையை மேற்கொண்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் முன் எப்போதும் சந்திக்காத அளவில் மாபெரும் தோல்வியை சந்தித்ததற்கு காரணம் தமிழ் உணர்வாளர்கள், தமிழர்கள் என்று கூட நம்ம சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அதன் பிறகு வந்த புதிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பதவியேற்பு விழாவில் ஆகட்டும், அனைத்து ராஜதந்திர ராஜரீக உறவு முறைகளில் இலங்கை ஒரு அணுக்கமான ஒரு தேசமாக வைத்துக் கொள்வதில் காட்டுகிற அக்கறையை அவர்களுக்கு எதிரான ஒரு புது விசாரணை கொண்டு வர வேண்டும் என்பதில் தீவிரமாக காட்டவில்லையே. இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பூகோள அரசியலில் இலங்கையை வைத்துக்கொண்டு பல நாடுகள் சூதாடி வருகின்றன. ஒரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் இந்தியா. ஏனென்றால் இலங்கை தீவு என்பது ஒரு இராணுவ கேந்திரமாக, ஒரு இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இருப்பதனாலும் அங்கு தங்களுடைய பொருளாதார நலன்களும் அரசியல் நலன்களும் அங்கு செயல்பட வேண்டும் என்று இந்த நாடுகள் எல்லாமே நினைப்பதன் காரணமாக இலங்கையில் யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ, யார் அதிகார வர்க்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வதில் மிகப்பெரிய ஒரு போட்டியே இருக்கிறது. அமெரிக்கா ஒரு சின்ன நெருக்குதலை ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் ஏன் இலங்கை அரசுக்கு கொடுக்கிறது என்று சொன்னால், சீனாவுக்கு மிகவும் நெருக்கமாக இலங்கை இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் அதை செய்கிறார்களே ஒழிய, தங்கள் வழிக்கு இலங்கை அரசை கொண்டு வருவதற்குத்தான் அதை செய்கிறார்களே ஒழிய, தமிழர்களுடைய நியாயமான உரிமைகள் சார்ந்த விஷயங்களில் அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. ஏனென்றால் உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லாதிக்கமாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல நாடுகளில், ஈராக் போன்ற நாடுகளில், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பேரழிவுகளை செய்த அமெரிக்கா ஈழத்தமிழர்களுடைய நியாயங்களை புரிந்து கொள்ளும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போது கூட பாருங்கள், ஐநா சபை இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தில் இலங்கையில் நாம் சர்வதேச விசாரணை மேற்கொள்ள வேண்டியதில்லை, அதை நாம் உள்நாட்டு அளவிலேயே விசாரித்துக் கொள்ளலாம் என்கிற முடிவை எடுத்திருப்பதாக இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கிற போது செய்திகள் இன்றைக்கு வந்திருக்கிறது. இது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தானே. ஏற்கனவே யார் போர்க்குற்றத்தை செய்தார்களோ அவர்களே விசாரித்து தண்டனை கொடுப்பார்கள் என்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே செய்யப்பட்ட ஒன்று தானே. இந்திய அரசு அதைத்தானே வலியுறுத்தியது, வேறு பல நாடுகள் அதைத்தானே செய்தார்கள். அதையே ஐநா மன்றமும் சொல்கிறது என்று சொன்னால்
இதுவரைக்கும் அப்படி ஒரு தீர்மானத்தை ஐநா மன்றம் கொண்டு வருகிற பட்சத்தில் இதுவரைக்கும் ஈழத்தமிழர்கள் மேல் பரிவு காட்டுவது போல் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள், விவாதங்கள் எல்லாமே போலி நாடகங்கள் என்பது அம்பலமாகிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த உள்நாட்டு விசாரணை என்கிற அளவில் போர்க்குற்றங்கள் விசாரிக்கப்பட முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை, மூட நம்பிக்கை. அது ஒருபோதும் தமிழர்களுக்கு அவர்களுக்கு வரலாற்றில் அளிக்கப்பட்ட கொடூரமான துயரத்திற்கு ஒரு சிறு அளவு நீதியை கூட வழங்காது என்பதுதான் யதார்த்தம். மோடியினுடைய அணுகுமுறை குறித்து மோடியை பற்றி நீங்கள் கேட்கிற போது இந்த நாட்டினுடைய இந்த ஜியோபாலிட்டிக்ஸ் என்கிற விஷயத்தில் அவர்கள் ஒரு ஈழத்தமிழர்களை விட இலங்கை அரசாங்கத்தை பாதுகாப்பது, அதோடு நல்லுறவை பேணுவது என்பது, அங்கே இருக்கக்கூடிய வர்த்தக நலன்களை பேணுவது, இந்தியாவுடைய வர்த்தக நலன்களை பேணுவது, இதுதான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் தமிழ் விரோத தன்மை கொண்டவையாக இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது அதற்காக பல வரலாற்று ரீதியான இணைப்புகளை கூட உருவாக்குகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த இனவாத ஒரு அரசியலோடு தங்களுடைய வடக்கத்திய அரசியல், அதாவது இங்கே அந்த பௌத்தர்கள் இங்கிருந்து போனவர்கள், நமக்கும் அவர்களுக்கு ஒரு வரலாற்று உறவு இருக்கிறது என்றெல்லாம் வட இந்தியாவில் இன்றைக்கு ஒரு பல்வேறு விதமான விஷயங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அப்படி பார்க்கிற போது தமிழர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், பிஜேபி என்று எந்த விதமான வித்தியாசமின்றி எல்லோருக்குமே ஒரு விரோதமான போக்குதான் அவர்களுக்கு இருக்கிறது. வட இந்திய கட்சிகள் எல்லோருக்குமே அவர்களை பொறுத்த வரைக்கும் சிங்கள அரசிற்கு இணக்கமான ஒரு மனநிலையைத்தான் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நீதி வழங்குவதற்காக ஒருபோதும் முன்வர மாட்டார்கள். இதைத்தான் கடந்த காலமும் காட்டுகிறது, நிகழ்காலமும் காட்டுகிறது. எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் தன்னுடைய கட்டுரைகளில் அதிகமாக விமர்சித்து வார்த்தைகளால் துன்புறுத்தியவர்கள் என்று பட்டியலிட்டால் நிச்சயமாக நரேந்திர மோடி மற்றும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பெயர்கள் தான் முன்னிலையில் வருகின்றது. நீங்கள் யாரையெல்லாம் அதிகமாக தாக்கி விமர்சித்து எழுதுகிறீர்களோ அவர்கள் அனைவருமே மிக உயர்ந்த பதவிகளில் சென்று விடுகிறார்கள். ஒருவேளை மக்கள் அவர்களை விரும்புகிறார்களா, அல்லது மக்கள் உங்களுடைய எண்ணங்களிலிருந்து விலகிவிட்டார்களா? நீங்கள் மக்களை விட்டு அந்நியப்பட்டு ஒரு சுவற்றுக்குள் உங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்து அந்த விமர்சன பார்வையில் அவர்களை விமர்சிக்கிறீர்களா? இல்லை, பொதுவாக வெற்றி பெறுவது எல்லாமே நியாயமானது என்று சொன்னால் ஹிட்லர் கூட தான் வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல சர்வாதிகாரிகள், கொடுங்கோலர்கள் கூட மக்களினுடைய ஆதரவோடு தான் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஒரு அரசியல் சிந்தனையாளனுடைய, எழுத்தாளனுடைய பார்வைகள் என்பது வெற்றியின் அடிப்படையிலோ தோல்வியின் அடிப்படையிலோ நிர்ணயிக்கப்படுவதல்ல. தோல்வி அடைகிற விஷயங்கள் எல்லாம் நியாயமற்றது என்றும், வெற்றி பெறுகிற விஷயம் எல்லாம் உண்மையிலேயே அதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது என்றும் நான் நம்ப முடியாது. வெற்றி என்பது பல்வேறு விதமான காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிற ஒன்று. இன்றைக்கு ஏன் நான் நரேந்திர மோடியை விமர்சிக்கிறேன் என்றால், எனக்கு என்ன தனிப்பட்ட வெறுப்பு இருக்க முடியும்? அவர் இந்தியாவில் நிலவக்கூடிய வகுப்புவாத அரசியலினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறார், அதனுடைய ஒரு முன்னணி பிம்பமாக இருக்கிறார். அதுதான் எனக்கு பிரச்சனை. அதாவது நரேந்திர மோடியின் வழியாக இங்கு வகுப்புவாதமும் கார்ப்பரேட் அரசியலும் ஒன்று சேர்க்கப்படுகிறது. இது ஆபத்தான ஒன்று. ஏனென்றால் வகுப்புவாதமாவது ஒரு சிறுபான்மையினரை மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் கார்ப்பரேட் அரசியல் என்பது, கார்ப்பரேட்டுகள் சார்ந்த அரசியல் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்று. ஆக கார்ப்பரேட் அரசியலினுடைய பணபலத்தாலும் ஊடக பலத்தாலும் வகுப்புவாதத்தை பறக்குகிற இந்த புதிய சேர்க்கை என்பது மிக மிக ஆபத்தான ஒன்று என்கிற ஒரு அடிப்படையில் தான் நான் அவரை ஒரு விமர்சனத்திற்குரியவராக பார்க்கிறேமே ஒழிய அவர் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவாக இருக்க முடியும்? அதே போல் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பல அரசியல் செயல்பாடுகள் தொடர்பாக எனக்கு கடுமையான அதிருப்திகள் இருந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய ஒரு எதேச்சதிகாரமான செயல்பாடு என்பது அமைப்புகளை, குறிப்பாக நீதி அமைப்புகள், அரசு சார்ந்த அமைப்புகளை அவர் தன்னுடைய அதிகாரத்தின் வழியாக சீர்குலைக்கிறார் என்கிற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. ஜனநாயக அமைப்புகளை அவர் தொடர்ந்து சீர்குலைக்கிறார். இல்லை, நீதிமன்றம் அவங்களுக்கு தண்டனை வழங்குது. அடுத்து நீதிமன்றம் அவரை விடுதலை செய்த பிறகு மக்கள் மன்றம் அவரை மீண்டும் முதல்வராக தெரிவு செய்து, அதாவது நான் திரும்பவும் அதுதான் நான் சொல்ல வர்றேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமைப்புகளை முறையாக செயல்பட விடாமல் ஒருவர் தடுப்பது என்பது, தேர்தல் ஆணையத்தில் அவருடைய தலையீடு இருக்கிறது, நீதித்துறையில் அவருடைய தலையீடு இருக்கிறது. அவர் மேல் உள்ள குற்ற வழக்கை மட்டும் நான் சொல்லவில்லை, தமிழக அரசு சார்ந்து அவருடைய ஆட்சி சார்ந்து நடத்தப்பட்ட பல வழக்குகள் என்னவாயின் என்பது நமக்கு தெரியும். அதே போல் அரசாங்க அமைப்பு என்பதை ஒரு ஒற்றை நபர் எதேச்சாதிகாரத்திற்கு கீழ் அவர் கொண்டு வருகிறார். இது போன்ற விஷயங்கள் எல்லாமே தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக எதிரான ஒன்றாக இருக்கிறது, தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய விமர்சனமே ஒழிய அவர் மீது தனிப்பட்ட விமர்சனங்களை வைப்பதற்கு எனக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. தொடர்ந்து பேசுவோம். அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். அகம்புறம் நிகழ்ச்சிக்கு விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் வரவேற்கிறோம். கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களே, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல்வேறு, எனக்கு தெரிந்த ஒரு 45 அமைப்புகள் இருக்கின்றன. தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகள்,
தமிழர் நலன் சார்ந்த அமைப்புகள் பல்வேறு நுணுக்கமான வார்த்தை வேறுபாடுகளோடு ஈழத்தையும் தமிழையும் உள்ளே வைத்து பல அமைப்புகள் இருக்கின்றார்கள். அனைவருடைய ஒரு கொள்கை ஒன்றாக இருந்தாலும் கூட அனைவருடைய ஓடுபாதை வேறு வேறாக இருக்கிறது. ஏன் இவ்வளவு பிரிவினை தமிழ் தேசியத்துக்குள் இங்கேயே தமிழ்நாட்டில் இருக்கின்றது? இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகள் பலவற்றிற்கு உணர்ச்சி வசப்பட்ட சில நிலைப்பாடுகளை தவிர தமிழ் சமூகத்தினுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகள் தொடர்பான ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு நிலைப்பாடு அல்லது ஒரு கருத்தியல் ரீதியான நிலைப்பாடு இல்லை என்பதுதான் உண்மை. அது ஒரு விஷயம். இங்கு ஈழத்தமிழர்கள் ஆதரவு என்பதை தமிழக அரசியலோடு சேர்த்து பயன்படுத்துகிற போக்கு பல தமிழ் அமைப்புகளுக்கு இருக்கிறது. ஒரு விதத்தில் இதை ஈழத்தமிழர்களை ஏமாற்றுகிற ஒரு விஷயமாக கூட நான் பார்க்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராகவோ ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாகவோ அந்த ஈழத்தமிழர் பிரச்சனையை பயன்படுத்துவது, கொண்டு செல்வது என்கிற போக்கை பல அமைப்புகள் இங்கு கொண்டிருக்கின்றன. இது ஒரு முதன்மையான ஒரு விஷயம். இன்னொன்று, தமிழ் தேசியம் என்கிற ஒன்றை அவர்கள் கட்டமைக்கிற போது, அதாவது இன ரீதியாக மொழி ரீதியாக அவர்கள் கட்டமைக்கிற போது அதற்குள் இருக்கக்கூடிய சாதிய முரண்பாடுகளை எப்படி கையாள்வது, சாதி சார்ந்த பிரச்சனைகளை எப்படி கையாள்வது என்கிற விஷயத்தில் பல தமிழ் தேசிய அமைப்புகள் ஒரு கள்ள மௌனம் காக்கின்றன என்பதை பார்க்க முடிகிறது. ஏனென்று கேட்டால், சாதியத்திற்கு எதிராக போராடாமல், சாதியத்தை அழிக்காமல், சாதியத்தை கேள்விக்குள்ளாக்காமல் நீங்கள் தமிழ் தேசியத்தை கட்டமைக்கவே முடியாது. ஒரு தமிழ் தேசியம், ஒரு தமிழன் என்கிற ஒரு அடையாளம் உருவாவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது இங்கு இந்த சாதியம்தான். அப்படி இருக்கிற போது சாதியம் சார்ந்த விஷயங்களில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடுகள் இருக்கிறது. சில அமைப்புகள் சாதியம் சார்ந்த விஷயங்களை, அதாவது மிகப்பெரிய அளவிற்கான சாதி வெறி தாக்குதல்களும் சாதி வெறி மோதல்களும் நடக்கிற சமயத்தில் கூட அவற்றை பற்றி கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய போக்கும் பல தமிழ் தேசிய அமைப்புகளுக்கு இருக்கிறது. அந்த வகையில் அவர்கள் தமிழர்களுடைய உண்மையான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு பதிலாக வெற்று கோஷங்களின் வழியாக அல்லது பிறர் மீதான வெறுப்பின் வழியாக ஒரு தமிழ் தேசியத்தை கட்டமைக்க விரும்புகிறார்கள். பிறர் மீதான வெறுப்பின் வழியாக ஒரு தமிழ் தேசியத்தை கட்டமைப்பது என்பது சாத்தியமே இல்லை. அதாவது நிறைய அபத்தமான வாதங்கள். தமிழர்களை தமிழனாக பிறந்தவர்கள் தான் ஆள வேண்டும், அல்லது பிற சமூகத்தைச் சேர்ந்த எளிய மக்களின் மீது தாக்குதல்களை தொடுப்பது, இது எல்லாமே ஒரு விதத்தில் கொள்கை அடிப்படையற்ற தமிழ் தேசியத்தினுடைய ஒரு வடிவமாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர்களால் ஒருபோதும் தமிழ் தேசியம் என்ற ஒன்றை கட்டமைக்க முடியாது என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் நாம் தமிழர் சீமானை நோக்கி நிச்சயமாக இது போன்ற விஷயங்களில் சீமான் மட்டுமல்ல, சீமான் இது போன்ற போக்குகளுடைய ஒரு மோசமான வடிவமாக இருக்கிறார். மற்றவர்கள் மிகவும் ஒரு அமைதியாக அல்லது பட்டுப்படாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படையாக சொல்கிறார். அந்த விதத்தில் சீமான் அவர்கள் மீது எனக்கு மிக கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன. அவர் ஒரு போலியான தமிழ் தேசியத்தை இங்கு உருவாக்க விரும்புகிறார் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இரண்டாவதாக, அவர் சொல்லக்கூடிய பல கருத்துக்கள் என்பது அது ஒரு பாசிசம் சார்ந்த ஒரு சித்தாந்தத்திற்கு மிகவும் நெருக்கமானவை. அதனால்தான் அவர் தான் நடத்தக்கூடிய மாநாட்டில் ஒரு ஹிட்லருடைய படத்தை அவர் அங்கே வைத்துக்கொள்ள முடிகிறது. அந்த பேனரில் அதை பற்றி கேள்வி கேட்காமல் அவரால் இருக்க முடிகிறது. இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம், உண்மையில் தேசியம் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படையில், நவீன சிவில் சமூகத்தின் அடிப்படையில் கட்டப்பட வேண்டிய ஒன்று. தேசிய வரி என்பது வெறுப்பின் அடிப்படையிலும் ஒரு விதமான ஒரு பிறர் மீதான ஒரு ஆத்திரத்தின் அடிப்படையிலும் கட்டப்படுவது என்பது ஒருபோதும் அது மக்களுக்கு நல்வாழ்க்கையை, விடிவை கொண்டு வரக்கூடிய ஒரு தேசியமாக அது இருக்காது. இப்படி தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு அமைப்புகள் மூலமாக, போராட்டங்களின் ஊடாக, பேரணிகள் மற்றும் கையெழுத்து இயக்கங்கள் போன்ற அமைப்புகளின் ஊடாக நாம் ஏதாவது செய்து இந்திய அரசினுடைய நிலைப்பாட்டை மாற்றிவிட முடியும் என்று நீங்கள் இன்னமும் நம்புகிறீர்களா? இல்லை, அதில் ஒரு விஷயம் இருக்கிறது. என்னவென்று கேட்டால், இங்கு இருக்கக்கூடிய பல பிரதான கட்சிகள் சில பிரச்சனைகளை முன்னெடுக்க தயங்குகிற போது சிறிய அமைப்புகள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சில அழுத்தங்களை கொடுக்கின்றன. அப்படி கொடுக்கிற போது அவர்கள் செயல்பட வேண்டிய ஒரு இடத்திற்கு அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிற சம்பவங்கள் பல இடங்களில் நடந்திருக்கிறது. அதாவது இது போன்ற அமைப்புகள் செய்யக்கூடிய அரசியல் ரீதியான செயல்பாடுகளை நான் முற்றாக மறுக்கவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு பல பிரச்சனைகளில் இங்கே இருக்கக்கூடிய சிறிய அமைப்புகள், நான் தமிழ் தேசியத்தை மட்டும் சொல்லவில்லை, வேறு பல விஷயங்கள், வைகோ போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்கள், வேறு பல சிறிய அமைப்புகள், இவர்களெல்லாம் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்பது, அரசியல் ரீதியான போராட்டங்கள் என்பது ஒரு வெகுசன போராட்டமாக அல்லது வெகுசனம் சார்ந்த ஒரு கருத்தியலாக மாறிய சம்பவங்களையும் நாம் பார்க்கிறோம். அது முல்லை பெரியார் விஷயமாக இருக்கலாம், காவிரி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுவிற்கு எதிரான இந்த போராட்டமாக இருக்கலாம். இது எல்லாமே பல சிறு அமைப்புகள் முன்னெடுத்த ஒரு போராட்டம் தான். ஒரு ஜனநாயகம் செயல்படுவதற்கு, மக்களுடைய சிவில் உரிமைகள், அவர்களுடைய ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்கு சிறு அமைப்புகளுக்கு ஒரு பாத்திரம் இருக்கிறது. அந்த பாத்திரத்தை நாம் முடிந்த வரைக்கும் ஜனநாயக பண்புகளுடன் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை.
இந்த சிறிய அமைப்புகளில் பெரும்பாலான அமைப்புகள் வந்து ஆளுகிற கட்சிக்கு அதிகாரத்திற்கு அனுசரித்து போகிற ஒரு பாங்கையும், கலைஞர் கருணாநிதி அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு ஆர்வலர்களை வெளிப்படையாக தாக்குகிற பாங்கையும் நாங்கள் பார்த்து வருகிறோம். உங்கள் மீது விழக்கூடிய இத்தகைய எதிர்ப்புகளை, நீங்கள் உங்கள் மீது வரக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? நான் பெரியாருடைய மாணவன். நான் பெரியார் சொன்ன ஒரு வாசகத்தை தான் என் வாழ்நாளில் நான் மிகவும் தீவிரமாக பின்பற்றி வருகிறேன். இது ஒரு சமுதாய பணி, இதில் மான அவமானங்களுக்கு பயப்படக்கூடாது என்று பெரியார் எழுதியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு சமூக பணி என்று வந்துவிட்ட பிறகு நான் மட்டுமல்ல, வேறு யாருமே நம்மீது வரக்கூடிய அவமதிப்புகள், நம்மீது எறியப்படுகிற கற்களை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. உண்மையில் சில சமயத்தில் இந்து அடிப்படைவாதிகள் அவர்களுடைய செயல்பாடுகளை விமர்சித்தேன் என்பதற்காக மிக மோசமாக தனிப்பட்ட முறையில் தாக்கியிருக்கிறார்கள். அதே போல் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அவர்களுடைய அடிப்படைவாத கருத்துக்களை கடுமையாக விமர்சித்தேன் என்பதற்காக கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். தமிழ் தேசியவாதிகள் மிக கடுமையான ஒரு தாக்குதல்களை என் மேல் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சாதியவாதிகள், இங்கே இருக்கக்கூடிய சாதிய சக்திகளை, பாமக போன்றவர்களை நான் கடுமையாக விமர்சித்திருக்கிறேன் என்பதற்காக, அவருடைய சாதி அரசியலை விமர்சித்திருக்கிறேன் என்பதற்காக கொலை மிரட்டலில் தொடங்கி எத்தனையோ விதமான ஆபாச வசவுகளை ஒவ்வொரு நாளும் முகநூலில் எழுதி வருகிறார்கள். ஆனால் எனக்கு நன்றாக தெரியும், நாம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மானுடத்தினுடைய நியாயம் சார்ந்து நிற்கிறோம், அல்லது ஜனநாயக உரிமைகள் சார்ந்து நிற்கிறோம், மக்கள் சமூகத்தினுடைய உரிமைகளுக்கான குரலை நாம் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்கிற ஒரு பலம் மட்டும்தான் இது போன்ற அவதூறுகளை, அவமதிப்புகளை சகித்துக் கொள்வதற்கான ஒரு பலத்தை கொடுக்கிறது. மகிழ்ச்சி. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதாவது ஒரு நாள், ஒரு இரவில் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய், என்ன இது வாழ்வு, இவ்வளவு பெரிய போராட்டத்தின் சரியான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல என்று நீங்கள் சோர்ந்து போய் இறந்து போயிருந்தது உண்டா? இல்லை, நிச்சயமாக அது நான் அங்கீகாரம் கருதி நான் இந்த விஷயங்களை எதையும் நான் செய்ததில்லை. யாரும் பேச தயங்குகிற பல விஷயங்களை நான் பொது ஊடகங்களில் மிக கடுமையாக பேசியிருக்கிறேன். மற்றவர்கள் பட்டும்படாமல் பேசுகிற விஷயங்களை நான் மிக வெளிப்படையாக எதிர்த்து நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். ஆனால் எப்பொழுது எனக்கு சோர்வு வரும் என்று சொன்னால், உண்மையில் நம்முடைய இது போன்ற ஒரு சமூகத்தை பின்னோக்கி இழுக்கக்கூடிய சக்திகள் திரும்ப திரும்ப வெற்றி பெறுகின்றன. அவற்றுக்கு எதிரான போராட்டங்கள் என்பது எங்கோ முடிவடைந்து போய்விடுகிறது. அந்த போராட்டங்கள் முடிந்த பிறகு அந்த சக்திகள் வேறொரு ரூபத்தில் அதே விஷயத்தை இன்னும் பலமுடன் செய்கின்றன. அப்படி இருக்கிற போது ஒரு தனிமை உணர்ச்சி ஏற்படுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், நான் அடிப்படையில் நான் ஒரு எழுத்தாளன், ஒரு கவிஞன். என்னுடைய எழுத்து சார்ந்த, கவிதை சார்ந்த மனநிலையை இது போன்ற போராட்டங்கள் சில சமயம் சீர்குலைக்கின்றன. அதாவது நான் எப்பொழுதும் சமூகத்தோடு இணைந்த ஒரு கவிஞனாக இருந்தாலும் கூட பல சமயங்களில் என்னுடைய எழுத்து என்கிற ஒரு தொழில், எழுத்து என்கிற வேலைக்கு இது ஒரு இடையூறாக இருக்கிறதோ என்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. நான் எதை செய்தாலும் அடிப்படையில் ஒரு எழுத்தாளனாக இருந்துதான் செய்கிறேன் என்பதுதான் என்னுடைய அடிப்படையான ஒரு நம்பிக்கை. அப்படி இருக்கிற போது, அதாவது ஒரு நாகரிக சமூகத்தினுடைய எந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயமும் இல்லாமல் தனிமனித தாக்குதல்கள் மேற்கொள்கிற போது உண்மையில் நாம் என்ன மாதிரியான ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம் என்கிற ஒரு அடிப்படையான கேள்வி எழுகிறது. யாருடன் நாம் உரையாடுகிறோம்? ஏன் மனிதர்கள் ஒருவருடைய அவர் அடைந்த கல்வி, அவர் ஒரு சமூகத்தில் அடைந்த நாகரிக வளர்ச்சி எதுவுமே அவர் ஒரு நபரை தாக்குகிற போது, ஒரு நபரை இழிவுபடுத்துகிற போது ஏன் வேலை செய்வதில்லை? கருத்தியலை ஏன் கருத்தியலாக மட்டும் அவர்களால் எதிர்கொள்ள முடிவதில்லை என்பது போன்ற பல ஆழமான கேள்விகளை அந்த சமயத்தில் எனக்கு எழுந்ததுண்டு. நிச்சயமாக அரசியல் சார்ந்த, சமூகம் சார்ந்த பணிகள் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சமூகத்தில் மனச்சோர்வும் தனிமையையும் உணர்வது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் பார்க்கிறேன். ஏற்கனவே உங்கள் வாழ்வினுடைய ஒரு அங்கமாக எழுத்து என்பது மாறிவிட்டது. நீங்கள் இன்னும் எதிர்காலத்தில் என்னென்ன திட்டமிடல்கள் வைத்திருக்கிறீர்கள், எழுத்து சார்ந்து அல்லது சமூகம் சார்ந்து? நான் வாழ்க்கையில் அடிப்படையிலேயே எல்லா விதமான திட்டமிடுதல்களுக்கும் எதிரானவன். நான் எப்போதும் நதியினுடைய திசைக்கு எதிர் திசையில் செல்பவன் அல்ல. நதியினுடைய போக்கோடு நான் செல்லக்கூடியவன். என் வாழ்க்கையினுடைய நதி என்பது என்னை எந்த சுழலுக்குள் இழுத்துச் செல்கிறதோ அதன் வழியாக செல்லவே நான் விரும்புவேன். என் வாழ்க்கையில் இன்று நான் யாராக இருக்கிறேனோ அது நான் திட்டமிட்டதல்ல, நான் யோசித்ததல்ல, நான் கனவு கண்டதல்ல. என்னுடைய நம்பிக்கைகள் தான் என்னுடைய கனவுகள், என்னுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய திசைவெளிகள். அப்படி இருக்கிற போது நான் என்னுடைய நம்பிக்கைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் எழுத்தின் வழியாகவும் எழுத்திற்கு வெளியேயும் இந்த சமூகத்தோடு நான் சொல்லாலும் பேச்சாலும் நான் தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறேன், போராடி கொண்டிருக்கிறேன். இது என்னை எங்கே அழைத்து செல்கிறதோ அங்கே நான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் அந்த இடத்திற்கு போவேனே ஒழிய எனக்கு எதிர்காலத்தில் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று எந்த விதமான திட்டமிடுதலும் கிடையாது. மிகுந்த ஒரு தத்துவார்த்தமான ஒரு யதார்த்தமான ஒரு பதிலும் அதுதான்.
ஏனென்றால் நம்முடைய இலக்குகளை தீர்மானிப்பது, நம்முடைய லட்சியங்களை தீர்மானிப்பது நம்முடைய விருப்பங்கள் அல்ல, நாம் வாழுகிற காலம்தான். தொடர்ந்து பேசுவோம். அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். அகம்புறம் நிகழ்ச்சிக்கு விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் வரவேற்கிறோம். கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்களே, நிறைய இளைய தலைமுறை எழுத்தாளர்கள் நாளொரு மேனி பொழுதுற வண்ணமாக உருவாகிட்டே இருக்காங்க. சமூக வலைதளங்களை எழுதி ஓரளவு கவனம் பெற்றவங்க அடுத்து பிரதிக்கு மாறுறாங்க. இப்படி வளர்ந்து வரும் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், வாசகர்கள் அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? பொதுவாக இன்றைக்கு நிறைய பேர் எழுத வந்திருக்கிறார்கள். அது ஒரு மிக மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று கேட்டால், இவ்வளவு பேர் ஒரு எழுத்தில், மொழியில் செயல்படுவது என்பது தமிழர்களுடைய வரலாற்றில் இதற்கு முன் நடந்திருக்கிறதா என்பது சந்தேகம். என்றால் எழுத்து என்பது ஒரு சிறிய ஒரு செலக்டட் பீப்புள் என்று சொல்வார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருடைய ஒரு செயல்பாடாக அது இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகமே எழுதுகிறதோ என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு எழுகிறது. அது உண்மையில் ஒரு எழுத்து ஜனநாயகப்படுவதனுடைய, பரவலாவதனுடைய, எல்லோரும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு காலம் உருவாகி இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். ஆனால் இவர்கள் உண்மையிலேயே தங்கள் எழுத்துக்களை எந்த அளவிற்கு அர்த்தபூர்வமாக எழுதுகிறார்கள், அல்லது தங்களுடைய சொற்களை அவர்கள் எப்போதாவது திரும்பி பார்க்கிறார்களா என்கிற கேள்வி எழுகிறது. பல சமயங்களில் வாக்கியங்கள் சிந்திப்பதற்கு முன்பு எழுதப்பட்டு விடுகின்றன, நினைப்பதற்கு முன்பு எழுதப்பட்டு விடுகின்றன, மறுபரிசீலனை செய்யப்படுவதற்கு முன்பு எழுதப்பட்டு வருகின்றன. இது ஒரு விதத்தில் பார்த்தீர்கள் என்றால் எழுத்தினுடைய சாரத்தை நீர்த்து போக செய்கிறது, எழுத்தினுடைய அர்த்தத்தை நீர்த்து போக செய்கிறது. ஒரு மனதில் எழக்கூடிய எதிர்வினை அல்லது ஒரு மனதில் தோன்றக்கூடிய ஒரு வரியை அவர்கள் உடனடியாக எழுதி கடத்துவதுடன் அதோடு தங்களுக்குள்ள உறவுகளை முறித்துக் கொள்கிறார்கள். அப்படி அல்ல. எழுத்து என்பது, சொல் என்பது, வாக்கியம் என்பது மனதிற்குள் வளர்த்து வெளியிடப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதற்கு சிந்தனை தேவை, அதற்கு கற்பனை தேவை, வரலாற்று அறிவு தேவை, பண்பாட்டு அறிவு தேவை. அப்படி இருக்கிற போது இது சார்ந்த எந்த தொடர்புகளும் இல்லாமல் ஒரு பழக்கம் காரணமாக மட்டுமே எழுதி கொண்டிருப்பது என்பது இன்றைக்கு நிறைய இளைஞர்களுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்கள் தங்கள் முன்னோடிகளை வாசிப்பது கிடையாது. ஒருவருக்கு அடிப்படையாக தேக வேண்டிய சமூக அறிவோ, வரலாற்று அறிவோ, பண்பாட்டு அறிவோ அவர்களுக்கு இருப்பதில்லை. அவர்கள் ஒரு அறுபட்ட தலைமுறைகளாக இருக்கிறார்கள், துண்டிக்கப்பட்ட தலைமுறைகளாக இருக்கிறார்கள், வரலாற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், சமூகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், மொழியிலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், பண்பாட்டு வேர்களிலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். தனக்கு முன்னால் என்ன இருக்கிறது என்பதை பற்றியோ, எதனுடைய நீட்சி நாம் என்பதை பற்றியோ அவர்களுக்கு ஒரு பார்வை இல்லை. அப்படி இருக்கிற போது பல சமயங்களில் அவர்கள் எழுதக்கூடிய பல விஷயங்கள் ஈசல்களைப் போல தோன்றி மறைந்து விடுகின்றன. அது சில பேருக்கு அந்த ஒரு கணநேர வாழ்க்கை போதுமானதாக கூட இருக்கிறது. அவை இன்றைக்கு நாம் ஒரு பெரிய இலக்கியங்களை படைக்க வேண்டும், அல்லது ஒரு சமூகத்திற்கோ வரலாற்றிற்கோ நியாயம் செய்யக்கூடிய ஒரு இலக்கியத்தை படைக்க வேண்டும் என்கிற உந்துதல் என்பது எழுத வருகிற பெரும்பாலான இளைஞர்களுக்கு இல்லை என்பதையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஈழத்து படைப்பாளிகள், இலங்கை எழுத்தாளர்கள் இப்பொழுது பல்கி பெருகி வருகிறார்கள். ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு மரபார்ந்த தொடர்ச்சியோட நீட்சியாக தான் இது இருக்கிறது. அப்படி இப்போது எழுதி கொண்டு இருக்கக்கூடிய ஈழத்து படைப்பாளிகள், இலங்கை எழுத்தாளர்களில் உங்களை கவர்ந்த எழுத்து யாருடையது? எனக்கு ஈழத்திலிருந்து எழுதக்கூடியவர்களில் 2 எழுத்தாளர்கள், அல்லது ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்களில் 2 எழுத்தாளர்கள் இன்றைக்கு எனக்கு மிக மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று முத்துலிங்கம், இன்னொருவர் சோபா சக்தி. இவர்கள் 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டைலிஸ்ட் ரைட்டர் என்று சொல்வார்களே, அது போன்ற மிக ஆழமான கூர்மையான அவதானமும் மிக காத்திரமான எழுத்துக்களையும் முன்வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சர்வதேச தரத்தில் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் என்று நான் அவர்களை கேட்கிறேன், பார்க்கிறேன். அவர்களில் முக்கியமாக அவர்கள் தமிழிலும் கூட அவர்கள் மிக முதன்மையான படைப்பாளிகள் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கு இலங்கையிலிருந்து பல எழுத்தாளர்கள் உருவாகி வருகிறார்கள், எழுதுகிறார்கள். கவிதைகள் அதிக அளவில் எழுதப்படுகின்றன, சிறுகதைகள் எழுதப்படுகின்றன, நாவல்கள் எழுதப்படுகின்றன. ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய ஈழம் சார்ந்த எழுத்துக்களின் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய கேள்வி என்னவென்று கேட்டால், ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று போராட்டத்தை நடத்திய ஒரு சமூகம், அதாவது அந்த சமூகத்தில் நீங்கள் யுத்தங்கள், அதனுடைய இழப்புகள், தியாகங்கள், கொடுமைகள் மட்டுமல்ல, ஒரு 30-40 ஆண்டு கால இந்த இடையறாத யுத்தத்தின் மூலமாக ஒரு சமூகத்தினுடைய சிவில் வாழ்க்கை என்பது, அதனுடைய குடிமை சமூகத்தினுடைய வாழ்க்கை என்பது முற்றாக அடியோடு மாற்றப்பட்டிருக்கிறது, சிதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 30-40 வருடங்களில் குழந்தைகள் எப்படி வளர்ந்து உருவானார்கள்,
எப்படி அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை என்பது ஒவ்வொரு முனையிலும் எப்படி சிதைக்கப்பட்டது, யுத்தத்தினுடைய நிழல் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் ஒவ்வொரு மனித மனத்திலும் எப்படி விழுந்திருக்கிறது, எப்படி அவர்கள் வரலாற்றிலிருந்து காலத்திலிருந்து துண்டிக்கப்பட்டவர்களாக அவர்கள் அந்த யுத்தங்களின் வழியாக யுத்தத்தின் நெருப்பில் சூழப்பட்டார்கள் என்பதை எழுதுவதற்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் புதைந்திருக்கின்றன. ஆனால் ஈழவத்தினுடைய யுத்தத்தின் கதை என்பது இன்னும் எழுதப்படவில்லை. யுத்த வாழ்க்கையினுடைய கதை என்பது ஒரு துளிதான் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏராளமான பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள் எழுதப்படுவதற்கு காத்திருக்கின்றன. இன்றைய ஈழ எழுத்தாளர்கள், இளம் எழுத்தாளர்கள் தங்களுடைய இந்த சிவில் சமூகம் அடைந்த அல்லது தங்களுடைய தமிழ் இனம் அடைந்த இந்த வரலாற்று துயரத்தினை, அதன் வழியாக மனித வாழ்க்கை எத்தகைய ஒரு மாற்றத்தை அடைந்தது என்பதை எழுதுகிற போது ஈழ இலக்கியம் என்பது ஒரு உலக இலக்கியமாக, எப்படி ஒரு கருப்பு இலக்கியமோ, எப்படி ஒரு எப்படி ஒரு அரபு இலக்கியமோ, எப்படி ஒரு யூதர்களுடைய இலக்கியம் எப்படி இன்றைக்கு சர்வதேச அளவில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கியமாக மாறி இருக்கிறதோ, அதே போல ஈழ வாழ்க்கையினுடைய இலக்கியம் என்பது ஒரு சர்வதேச இலக்கியமாக மலரும். அந்த சவாலை ஈழத்திலிருந்து எழுத வருகிற இளம் தலைமுறை படைப்பாளிகள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இளம் நவீன கவிஞர்களுடைய எழுத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த இருண்மை அல்லது ஒரு வகையான புதுமை எதிர்மறையான மனப்பான்மையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது என்று மூத்த எழுத்தாளர்கள் குறைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது இப்போதும் தொடர்கிறது. இதை எப்படி நீங்க கருதுறீங்க? ஃபெட்ரோல் ஃபேக்டரியினுடைய ஒரு கவிதை வரி இருக்கிறது. இருண்ட காலத்தில் பாடல் ஒலிக்குமா? ஆம், ஒலிக்கும், இருண்ட காலத்தை பற்றி என்று. நம்முடைய மனங்கள் இருண்டிருக்கிற போது நம்முடைய கவிதைகள் இருண்டிருப்பது இயற்கையானது. நம்முடைய மனங்கள் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிற போது நம்முடைய கவிதைகள் குழப்பத்தில் ஆழ்ந்திருப்பது இயற்கையான ஒன்று. உண்மையில் நம்முடைய தலைமுறை என்பது சிதறடிக்கப்பட்ட ஒரு தலைமுறை. முரண்பட்ட நம்பிக்கைகள், ஒன்றுக்கொன்று ஒவ்வாத ஒரு எண்ணங்களினுடைய கூட்டு மனமாகத்தான் நம்முடைய மனம் இருக்கிறது. வாழ்க்கையில் நாம் ஒருபுறம் சில லட்சியவாதங்களை வைத்துக் கொள்கிறோம், இன்னொரு புறம் நாம் அதற்கு எதிரான சமரசங்களை ஒவ்வொரு இடத்திலும் செய்து கொண்டே இருக்கிறோம். முரண்பட்ட ஆசாபாசங்கள், முரண்பட்ட நம்பிக்கைகள், இவற்றின் வழியாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டினுடைய மனம் என்பது தெளிவான கருத்தியல்களையோ லட்சியங்களையோ முன்வைக்க முடியாது. தன்னுடைய முரண்பாடுகளை இது தானே பேசிக்கொண்டுதான் இருக்கும், தானே முன்வைத்து கொண்டுதான் இருக்கும். இந்த முரண்பாடுகளை நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர அவற்றை இருமை என்று சொல்வது என்பது ஒரு நியாயமற்ற ஒரு செயல். பொதுவாக எழுத்து என்பது ஒரு லட்சியவாதம் சார்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதற்கு தெளிவான சில நோக்கங்கள் இருக்க வேண்டும் என்று. ஆனால் அது உண்மையில் மிக மிக பழமையான ஒரு சிந்தனை. மனிதன் எப்படி இருக்கிறானோ, வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ, மனங்கள் எப்படி இருள்படிந்து தூசுபடைந்திருக்கிறதோ, அதேபோல் தான் எழுத்தும் இருள்படைந்து தூசுபடிந்திருக்கும். அதுதான் உண்மையான இலக்கியமாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஐபிசி தமிழ் ஊடாக உலக தமிழர்கள் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் மீதான எதிர்மறையான விமர்சனம் உள்ளவர்கள் கூட இந்த செவியினூடாக உங்களை இன்னும் அதிகமாக நெருக்கமாக அறிந்து கொள்ள முடிந்திருக்கும் என்று நம்புகிறோம். உலக தமிழர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? நிச்சயமாக தமிழர்களை அழிப்பவர்கள், தமிழர்களுக்கு எதிரானவர்கள், அவர்கள் தமிழர்களுக்கு வெளியே இருப்பவர்களை விட உள்ளே இருப்பவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை பண்பாட்டு ரீதியாக வீழ்ச்சி அடைய வைக்கிறார்கள். ஒரு கேளிக்கை கலாச்சாரத்தினுடைய அடிமையாக மாற்றுகிறார்கள். அரசியல் அடிமைகளாக நம்மை மாற்றுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வரலாற்றின் ஒரு உன்னத நிலைகளில் இருந்த தமிழர்கள் இன்றைக்கு வெறுமனே சினிமா அரசியலினுடைய வெறும் நிழல்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த கேளிக்கை கலாச்சாரத்தினுடைய கொத்தடிமைகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த கலாச்சாரத்தில் இருந்து நாம் நம்மை உதறிக்கொண்டு ஒரு அறிவார்ந்த சமூகமாக 2000 வருடங்களுக்கு முன்பு நாம் எப்படி ஒரு திருக்குறள் போன்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிற அளவிற்கு ஒரு அறிவு மேட்டிமை கொண்ட ஒரு சமூகமாக இருந்த நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு என்ன விதமான அறிவுசார் நடவடிக்கைகள் இருக்கின்றன என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த விதத்தில் தமிழர்கள் உண்மையில் தங்களுடைய வரலாற்று பெருமைகளை பேசுவது என்பது தங்களுடைய அறிவுசார் மரபை மீட்டுக்கொள்வதுதான். அப்படி அறிவுசார் மரபை மீட்டுக்கொள்வதற்கான போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழன் என்கிற வகையில் நாம் உண்மையிலேயே நமக்கான பண்பாட்டு மரபு என்பது நம்முடைய கவிதைகளிலிருந்தும் சித்தாந்தங்களிலிருந்தும் மரபுகளிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்வது என்பது உண்மையில் இந்த மூடத்தனங்கள் அடிமைத்தனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடுதலை உணர்வு தான். அந்த விடுதலை உணர்வையும் அறிவு மேட்டுமை கொண்ட ஒரு சமூகத்தையும் நாம் உருவாக்குகிற போது உலகத்தில் நாம் யாராலும் வெல்லப்பட முடியாதவர்களாக தலை நிமிர்ந்து நிற்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடைதல் என்பதல்ல வெற்றி, தொடர்ந்து இயங்குதல் தான் வெற்றி என்ற முதுமொழிக்கு ஏற்ப தீவிரமாக தொடர்ந்து நீங்கள் சமூக பண்பாட்டு
கலை தளத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு ஒரு தசாப்த காலத்திற்கு முன்பு மாணவனாக நான் போட்டிக்கெல்லாம் சென்ற பொழுது நீங்கள் நடுவராக வந்தீர்கள். இப்பொழுது நான் ஒரு ஊடகவியலான வரும் பொழுது நீங்கள் ஒரு சிறப்பு விருந்தினராக வரீங்க. உங்களுடைய தொடர்ச்சியான பணி மென்மேலும் சிறக்க ஐபிசி தமிழ் சார்பாக வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒரு அகம்புறம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பு நண்பன் ராஜ்மோகன். வணக்கம் நேயர் நெஞ்சங்களே, இது உங்கள் அபிமான ஐபிசி தமிழ், உலக தமிழர்களுக்கோர் உறவு பாலம்.